ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தது போல் ஆசியா முழுவதும், குறிப்பாக தெற்காசியா முழுவதுமே ஒரு புரட்சி அப்படின்றது வந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லைனை வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். இல்லை நான் வெளியில் ஜீவா டுடே போன்ற சேனலில் பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக பங்களாதேஷில் நடந்த புரட்சியை இது ஒரு கைக்கூலி புரட்சி அப்படின்னு சொன்ன ஆள் நம்ம தான். நீங்கள் போய் ஆதாரங்கள் அதுக்கு தான் யூடியூப்பில் டேட்டு டைமோடு இருக்குது. நீங்கள் அதை ரோல் பண்ணி பார்த்துருக்கலாம். பேப்பர்களில் இந்த தகவலை சொல்வதற்கு முன்பே யூனுஸ் யார், எப்படி கைப்பற்றப்பட்டாலும், இந்த சுல்லாங்களை வச்சு, அதாவது 2K கிட்ஸ் என்கிறவர்களை வைத்து எப்படி அந்த நாட்டுக்கு அந்நிய கைக்கூலிகள் வெஸ்ட்டு எப்படி ஏமாற்றி ஆட்டையை போட்டு இந்த நபரை கொண்டு உட்கார வச்சுதுன்றதை முதல் முறையாக பப்ளிஷ் பண்ணது நம்ம தான். நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதோட ஆதாரங்கள் வேறு யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய சேனல்ஸோ இதோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? இதை தொடர்ந்து நம்ம பல விஷயம் பெற்றிருக்கோம். நம்ம ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும் நம்ம என்ன போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்து இப்போ தான் அதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ற ஆதாரத்தையும் நம்ம போட்டோம். ஸ்ரீலங்கா மாதிரி தான் பெஸ்ட்டு பங்களாதேஷ் மாதிரி தான் நேபாள் அப்படின்னு. இப்போ பிலிப்பைன்ஸில் புரட்சி வந்திருக்கு. இதே ஜென்சி கிட்ஸ். ஸோ இவங்க யார் என்று, இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியுமா, அரசியல் தெரியாதா, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ உள்ள புரட்சி, இந்த ரெண்டு புரட்சிக்கும், அதாவது நேபாளில் நடந்த புரட்சிக்கும் முந்தா நாள் பிலிப்பைன்ஸில் நடந்ததும் போன வாரம் ஃப்ரான்ஸில் நடந்தது காரணம் முழுக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மாஃபியா டான்ஸ் தான். சோசியல் மீடியா ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 80% சோசியல் மீடியா ஓனர்ஸ் தான் இதுக்கு காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா என்னைய மீறி நீயா இல்லை உனைய மீறி நானா அப்படின்னு பெரிய நாடுகளில் குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் இவர்கள் அப்படின்றதுக்காக தான் சைனாவில் ஒரு ஆப் கூட அமெரிக்கன் ஆப் கிடையாது. ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, இப்போ யூடியூப் கிடையாது. எல்லாமே அவர்களுக்கென்று தனி தளம். எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்நிய கைக்கூலிகளை உருவாக்கி விடக்கூடாது. அந்நிய சக்திகள் நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து நம்ம மக்களே வச்சு முட்டாளாக்கி நம்ம மக்களை வச்சு நம்மளை கவுத்தி விட்டுருவான் அப்படின்றது எப்போ சைனாவுக்கு தெரியும்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவர்கள் அறிவு சார்ந்தவர்கள், இன்டலெக்சுவல்ஸ். அவங்க அரசாங்கத்தில் அப்போ அரசாங்கத்தில் இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கணும். அதுவும் நல்ல கட்சி. எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் நாசம்தான். நல்ல கட்சி ஆட்சியில் இருக்குன்ற மாதிரி அங்கே கம்யூனிசம் ஆட்சியில் இருக்குது. அவர்கள் எதுவும் தராமல் பெரிய பாலிசி ரீஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்நிய சக்திகளுக்கு நம்ம ஒரு சூழ்நிலையை அடிமையாகவோ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. அப்போ அமெரிக்காவில் என்னென்னா இந்த சோசியல் மீடியா என்கிற ஒரு சாத்தான் உருவெடுத்து வளர ஆரம்பிக்குது. புரியுதா? அதை அதே ஸ்டைலில் நம்ம பண்ணுமே தவிர அந்த சாத்தான்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு தான் இவர்களில் எல்லாமே. இவர்கள் ஓன் வெப்சைட்டு, சர்ச் இன்ஜின், கூகுள் கூட சைனாவில் கிடையாது. ஆனால் சைனா வளரலையா, அதான் நம்பர் 1 இருக்குது. அது காரணம் அதே மாதிரி ஒரு சர்ச் இன்ஜினை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இப்படிலாம் போயிட்டுருக்கு. அதனால் சைனாவை கை நக்க கூட முடியாது, ரஷ்யாவை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்தியா பாதியாக இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய பூகோள அமைப்பு, அந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி பண்ணுறது, ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு தன்மை கொண்டதுனால இவர்களால் இந்தியாவில் பல முறை இறங்கினாங்க அப்படின்றது நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். எப்படின்னா அண்ணா ஹசாரே மூலமாக இறங்கினாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போ சைடில் பூத்தி விட்டு கடைசியில் ஜனநாயகவாதி ஆக்கி தூக்கி மக்கள் இந்த பக்கம் போட்டாங்க. ஸோ இப்படி பல முயற்சிகள், பல ஆட்களை வைத்து பண்ணாங்க. சோனு சூட் போன்றவர்களை வைத்து மகாராஷ்டிராவில் ஒரு இது பண்ண பார்த்தாங்க, ஆட்சியை கவுக்கு பார்த்தாங்க. இப்படி இதை பற்றி தான் போட்டிருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் KPA பாலா பற்றி போட்டோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் திரும்பி ஒரு விஷயத்தை என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அமெரிக்காவில் உள்ள இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த நம்ம அமெரிக்கான்னு இல்லை, அந்த அரசுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா, இந்த சோசியல் மீடியா பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது இந்த கலவரங்களில். ஏன்னா தகவல்களை பரப்புவதற்கும் ஆட்களை உருவாக்குவதற்கும் பெரிய அளவில் உதவுது அப்படின்றது தான் பிலிப்பைன்ஸில் இப்போ நேற்று உருவாயிருக்கு. நேற்று பிலிப்பைன்ஸில் பெரிய புரட்சி. இதில் என்ன புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோஸ் இமல்டா, நல்லா நீங்கள் கேட்டுக்கங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். மார்க்கோஸ் இமல்டா மார்க்கோஸ் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி. மார்க்கோஸ் தான் அதிபராக கிட்டத்தட்ட 20 வருடம் இருந்திருக்கார். அந்த நாட்டில் செல்வாக்கு மிக்க ஒரு ஆளாக இருந்திருக்கார். ஸோ என்ன பண்ணுதுன்னா, அந்த மேல் சக்தி என்ன பண்ணுதுன்னா, இவர்களை அழித்தொழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா, இதே மாதிரி அப்போ இப்போ சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற மாதிரி வெஸ்ட் மீடியா பூராமே இதுக்காக தான் யூஸ் பண்ணுவான். அமெரிக்கன் டைமாக இருந்தாலும் சரி,
வாஷிங்டன் போஸ்ட் இவெல்லாம் வந்து பிலிப்பைன்ஸுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், அதை பற்றி ஸ்டோரி போடுவாங்க. அவர் ஊழல்வாதி, இவர் ஊழல்வாதின்னு சொல்லி அந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்த்து விட்டு இவர்கள் கட்டுப்பாட்டில் ஒரு பொம்மையை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அது அந்த காலம். பேப்பரை வச்சு பண்ணது, டிவியை வச்சு பண்ணது அடுத்த காலம். இப்போ வந்து சோசியல் மீடியா வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இமல்டா மார்கோஸ் அவர்கள் கட்டுப்படலைன்றதுக்காக எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடதுசாரி பெண்களில் 95% பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட மாட்டாங்க. புரியுதா? அவர்கள் காலத்தில் ஒரு தங்க நகை கூட போட மாட்டாங்க. இடதுசாரி சிந்தனை உள்ள பெண்கள். அவர்கள் அறிவுபூர்வமாக தங்களை அங்கீகரிக்க வேண்டும், அறிவுபூர்வமாக நம்மளை வாழ்த்த வேண்டும், அறிவுபூர்வமாக நம் பார்க்கப்பட வேண்டும்ன்றதில் இருப்பாங்க. அதே இது இந்த பக்கம் வலதுசாரி பெண்களை எடுத்துட்டிங்கன்னா 95% இப்படி இருப்பாங்க. அதுக்கு எகேன்ஸ்டாக பூரா நகைகளை போட்டுக்கிறா, அதை போட்டு பட்டாடோகம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்ற ஸ்டைலில் இவங்க இருப்பாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல, இப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இவர்களை டாப் பண்ணுறது ஈஸி. பிடிச்சிங்கனாலே பாரியா 10 செருப்பு வச்சுருக்கா அந்த பொம்பளை, பாரு என்ன காரில் போகிறா பாருன்னா, இப்படி போட்டிங்கன்னா வயிற்றுச்சல் பிடிச்சவனுக்கு ஹியூமன் கேட்டல்ஸுக்கு இது வயிறு எரியும். ஏன் பாரு எப்படி வாழ்கிறாங்க பாரு, நம்ம காசில் என்ன ஏதோ இவன் காசு கொடுத்து வாழ்ந்த மாதிரி இவனே வந்து கஷ்டத்தில் இருப்பான், இவன் காசை வச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இவனை தூண்டி விட்டு இவன் மைண்டை மாற்றி என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இவங்களை கவுத்துட்டு இவனையும் ஆட்சிக்கு வர மாட்டான். எவன் புரட்சி பண்ணுறான்னா போராட்டம் பண்ணுறவனா ஆட்சிக்கு வர விட மாட்டாங்க, வேற ஒருத்தனை ஆட்சிக்கு வந்துடுவான். நேபாளத்தில் தான் நடந்தது. இப்போ பிலிப்பைன்ஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. பிலிப்பைன்ஸில் மிகப்பெரிய போராட்டம், தீ வைப்பு. ஆனால் பிலிப்பைன்ஸில் ஆட்சியை கவுக்க முடியல. அந்த அரசாங்கம் விவரமாக டீல் பண்ணிடுச்சு. இந்த சோசியல் மீடியா தான் வந்து எல்லா டுபாக்கூர் வேலைக்கும் காரணம்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு நேபாள அரசாங்கம் தடை பண்ணதுனோடனே இவங்களை பூராத்தையும் சின்ன பையங்களை பூரா திரட்டி போராட்டம் பண்ணி தீ வச்சுட்டு அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரு கிளவியை கொண்டு வந்து நடுமலையில் உட்கார வச்சிட்டாங்க, யாருன்னே தெரியாது. சரியா? அவங்களோட கைக்கூலியை உட்கார வச்சுட்டு அழகாக அவங்க நினச்சதை முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பிலிப்பைன்ஸில் என்ன பண்ணான்னா அதிபர் என்ன பண்ணிட்டாப்புலன்னு டப்புன்னு யாராவது மார்கோஸ் ஜூனியர் என்ன பண்ண, மார்கோஸை பற்றி நான் பேச வரேன், அடுத்து வரேன். மார்கோஸ் ஜூனியர் என்ன பண்ணிட்டாரு டப்புன்னு, ஐயோ ஊழல் நடந்திருக்கா, நான் விசாரிக்க சொல்கிறேன்ப்பா, ஐயோ நம்ம பிள்ளைங்க எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணுறீங்க, இது என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ இவ்வளோ பெரிய இதுன்ட்டு இருந்தால் என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் பெரிய விசாரணை கமிஷன் போடுறேன்னு சொல்லி அப்படி பல்ட்டி அடித்து எல்லாம் மாற்றி விட்டு புரட்சியை உடைத்து விட்டார். சரியா? இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கோஸ் இமல்டா மார்கோஸ் யாருன்னா முதல்ல இந்த நாய்ங்க போராட்டம் பண்ண வரதில்லை. இது முதல்ல அவங்க அப்பனையும் தாத்தனையும் தீ வச்சு கொளுத்திட்டு தான் அந்த நாட்டை வந்து கொளுத்தணும், இல்லை அந்த பிரதமரை கொளுத்தணும், இல்லை அந்த இதை போடணும். ஏன்னா இந்த மார்கோஸ் இமல்டா மார்கோஸ் 20 வருஷம் ஆட்சியில் ஓட்டு போட்டு வச்சுருந்தது யார்? ஒன்று இவங்க தாத்தனாக இருப்பான், இல்லை அவங்க அப்பனாக இருப்பான், இல்லை அவங்க பூட்டனாக இருப்பான். எப்போ 80களில் 70களில் 80களில். அப்போ எப்படி அவங்க தாத்தன் ஓட்டு போட்டு தான் அவனை கொண்டு வந்தான், அவங்க அப்பா வந்து ஆட்சியை கலைச்சி விட்டான். இப்போ திருப்பி வந்து இந்த ஜூனியர் இருக்குது, அதாவது என்னென்னா மார்கோஸ் ஊழல்வாதின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. அந்த ஆள் வந்து ஃபிஜி தீவுக்கு தப்பி போயிடுறாரு, பொண்டாட்டியோட பெரிய அமௌண்ட்டோட தப்பி போயிட்டார்னு சொல்லி பெரிய இதாகிடுச்சு. அந்த வீட்டில் 100 செருப்பு இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் அந்த காலத்தில் பரப்பி விடப்பட்டது. 86ல் அவர் தப்பி போனார். போனோடனே 89ல் 2 வருஷம் கழித்து அவர் தப்பி போன இடத்துல இறந்துட்டார். அதற்கப்புறம் அந்த புதிய ஆட்சி வந்து இதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுது, ஒரு 6-7 வருஷம் ஆனோடனே நீங்கள் வந்து நாடு திரும்பலாம் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் தங்கி இருக்கும்போது அவர் வயசாகி இறந்துடுறாரு. உடனே அவர் மனைவிட்டையும் மகன்கிட்டையும் இப்போ இருக்க அதிபர்கிட்டையும் சொல்கிறாங்க, அப்போ உள்ள எதிர்கட்சிகள் நீங்கள் வாங்க ஃபைனை கட்டிகிட்டு இருங்க, உங்களை விசாரணை கமிஷன் மட்டும் தான் போடுவோம், உங்களை தூக்கில் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி திருப்பி அவர்கள் நாடு திரும்பி அதே குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜூனியர் மார்கோஸ். மார்கோஸ் நாட்டை விட்டு ஊழல்வாதியும் தப்பி ஓட வைத்த புரட்சி செய்த மக்கள். அன்றைக்கி என்ன புரட்சி செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் பவர் ரெவல்யூஷன். எப்போ 86ல் நடந்த கலவரத்துக்கு பேர் என்ன, பீப்புள் பவர் ரெவல்யூஷன் சொல்லி மக்கள் சக்தி புரட்சின்னு ஒன்று ஆரம்பித்து மார்கோஸையும் அவங்க குடும்பத்தோடு துரத்தி விட்டாங்க. அவர் ஓடி போயிட்டார். இந்த இப்போ தப்பி போனாங்கல்ல, இப்போ பங்களாதேஷ்லேருந்து பிரதமர் தப்பி வந்து நம்ம இதில் இருக்காப்புல, இந்த மாதிரி தப்பி ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்த அரசாங்கங்கள் அதெல்லாம் மறந்துட்டு அதே மக்கள் தான் ஓட்டு போடு. அதே எவன் ஒரு குடும்பத்தை துரத்துனானோ 25 நாள் 30 வருஷம் 35 வருஷம் கழித்து அவங்க மகனையே திருப்பியும் ஓட்டு போட்டு அதிபராக ஆக்கியிருக்காங்க 2023லேருந்து. எவ்வளோ பெரிய கூமுட்டை கும்பல் பாருங்கள். திருப்பி இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுது, இந்த ஜூனியர் மார்கோஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணுது. ஊழல் நடக்குது 10 வருஷமாக. என்ன ஊழல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வெள்ளத்தை வடிகால் போடுறேன்னு சொல்லி 22,000 கோடிக்கு மேலே அடிச்சிட்டாங்க இந்த 5 வருஷத்தில் அப்படின்றாங்க. ரைட்டா? அப்போ வந்து இவர் ஜூனியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் மார்கோஸ் ஜூனியர், அப்போ நான் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே அது நடந்திருக்குல்ல, நான் கமிஷன் அமைக்கிறேன் அப்படின்றார். இந்த புரட்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. இந்த புரட்சியை வந்து என்ன பண்ணாங்கன்னா பாசிட்டிவாக இருக்கவங்க பரப்புகிறாங்க. இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது வேறு ஆங்கிளில் அவங்க போட்டிருக்கேன், நான் வேறு ஆங்கிளில் சொல்கிறேன். என்னென்னா இந்த போராட்டத்திற்கு
ஊழலை ஒழிக்கும் போராட்டத்திற்கு முக்கியமாக உதவி செய்தது சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவில் தான் கூட்டம் கூட்டப்பட்டது, சம்பவங்கள் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி பாசிட்டிவாக அவங்க போடுறாங்க. அப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்போ சோசியல் மீடியா வச்சு தான் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு ஊரில் தீய வைக்கிறது, இது பண்ணுறது என்ற வேலையை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதைத்தான் நம்ம சொன்னோம், தமிழ்நாட்டிலையும் இது கொண்டு வர பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியாவிலையும் கொண்டு வர தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்நிய கைக்கூலிகள் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோமே தவிர எந்த தனிநபரை பற்றிலாம் இல்லை. அந்த தனிநபரை பிராண்ட் ஆக்கி எமோஷ்னலாக ஏழை எளிய முட்டாள்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு அவர்களை வைத்து இது பண்ணுறது, இதுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக ஆபத்தானவர்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா வரிசையாக வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நேற்று இதில் பிலிப்பைன்ஸில் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த இன்னும் பர்மாவில் ஏற்கனவே கலவரம் இருந்துச்சு, இன்னும் தாய்லாந்தில் வரல, அடுத்து தாய்லாந்து தான் எனக்கு தெரில. சரியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் வரல, சிங்கப்பூரில் வரல, மலேசியாவில் வரல. சிங்கப்பூர்லேயும் மலேசியாவில் வராது. ஏன்னா சிங்கப்பூரில் வேறு ஸ்டைல் ஆஃப் ஆட்சி, அறிவுசார் ஆட்சி நடக்குது, அங்கே ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது எங்களால். மலேசியாவில் வேறு மாதிரியான ஆட்சி நடக்குது, அங்கேயும் இவர்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது. ஸோ மீதி உள்ள நாடை பூரா அடிச்சிட்டாங்க. இப்போ பிலிப்பைன்ஸில் ஆட்சியை கவிக்க பார்த்தாங்க. நிர்வாக சீர்கேடு காரணமாக, முட்டாள்தனத்தின் காரணமாகவும் எங்கன்னா இதில் ஆட்சி இழந்துட்டு அந்த பிரதமர் ஓடி போயிட்டான் இங்கே நம்ம நேபாளில். ஆனால் அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் அதிபர் அழகாக இந்த சுல்லாங்களை உடச்சி விட்டு டோட்டலாக காலி பண்ணி விட்டார். இவங்களும் அதே வடையை ஜென்சின்ற பேரில் போட்டு அதே வடையை தான் சுட்டிருக்காங்க இந்த நாள். நெப்போ பேபிஸ் இது ஆட்சியாளர்களுடைய பிள்ளைங்கள், அமைச்சரோட பிள்ளைங்க பூராமே பென்ஸ் காரில், BMW காரில் போகுது, சந்தோஷமாக இருக்குன்னா இருக்கத்தாண்டா செய்யும். நீ வந்தால் இது பண்ணிக்குவியா? இவங்க ஒரு பேசிக் சைக்காலஜி ஒன்று சொல்கிறேன். இவன் கிரெடிட் கார்டு வச்சுருந்தான்னா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கடைசியில் அவன் பேரம் பேசுவான். எப்படின்னா, இப்போ 75,000 கடன் ஆயிடுச்சுன்னு வைங்க, சாதாரண மிடில் கிளாஸ் நம்ம தம்பிகளோ இல்லை நானாக இருந்தாலும் சரி, என்ன பேசுவோம், 75,000 கட்ட முடியாதுங்க, 40,000 கட்டுறேன், க்ளோஸ் பண்ணுங்க தானே பேசுவோம். இல்லை 75,000 நான் கடன் வட்டிக்கு வாங்கினாலும் கட்டிடுவேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டான். அதையே விஜய் மல்லையா செஞ்சால் அவன் திருடன்வான். இவன் வட்டிக்காரன்ட்ட என்னண்ணே 10,000 வாங்கினேன், இப்போ 5,000 வட்டி போட்டிருக்கீங்களண்ணே, கொஞ்சம் பார்த்து குறைங்கன்னு சொன்னால் இவன் நல்லவன். இதுதான் இப்போ ஹியூமன் கேபிட்டல்ஸோட மென்டாலிட்டியாக இருக்குது. எனவே தொடர்ந்து புரட்சிகளை செய்வதற்கு முட்டாள் மக்களை ஹியூமன் கேபிட்டல்ஸை பயன்படுத்தி எவனையாவது ஒருத்தனை பிராண்ட் பண்ணி அவனை வளர்த்து விட்டு அவன் மூலமாக காலி பண்ணிட்டு சரி அவனாச்சும் வருவானான்னு பார்த்தீங்கன்னா அவனே கொண்டுருவாங்க, இல்லை வரவிட மாட்டாங்க. ஸோ இதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.